வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்போன் எண்களில் இருக்கக்கூடிய முதல் 2 எண்கள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 96 அப்படின்ற நம்பர், அடுத்ததாக 91 அப்படின்ற நம்பர், அடுத்ததாக 98 சீரியலில் வரக்கூடிய நம்பர். இந்த சீரியலில் வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரி எண்கள் அதிகமாக இருக்கும். அப்போ 94 அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 94 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இருந்தே உங்களுக்கு வந்து 94 ஆரம்பித்தாலே உங்களுக்கு பிஎஸ்என்எல் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ இந்த 94 அந்த பிஎஸ்என்எல்ல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஊர் விட்டு ஊர் வெளியே சென்றால் வளர்ச்சி. இல்லை சார் நாங்கள் வந்து ஊர்லேயே தான் சார் இருக்கிறோம் அப்படின்னாக்கும் அங்கே வந்து வளர்ச்சி அப்படின்றது தடைபடும். இப்போ 94 அப்படின்ற நம்பர் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அங்கே வந்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு செல்போன் எண்கள்ல இந்த 94 இருக்குது அப்படின்னாக்கும் அந்த 94 ஆரம்பம் அப்படின்னாக்கும் ஜாதகர் வெளியே செல்ல வேண்டும். இதுவே தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு இந்த 94 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னாக்கும் தொழில் ரீதியாக அவர் வந்து வெளியே போகணும். அப்ப தொழில் ரீதியாக அவர் வெளியே சென்றால் தான் அவருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அங்க உருவாகும். இல்ல வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்து அவர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வருமானங்கள் வர வேண்டும் அப்படின்றதா கணக்கு. அப்போ வந்து ஒரு சொத்து ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கும் வெளியூர் சென்றால் அவருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். இப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த 94 அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து ஆய்வு செய்து அந்த பலன்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம வீடியோவை போடுறோம். அப்ப இந்த 94 அப்படின்ற நம்பருக்கு ஓகே. அடுத்ததாக இந்த 96 அப்படின்ற சீரியல்லாம் ரொம்பவே வரும். அந்த 96 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கும் உறவுகளிடையே அங்க பிரச்சனையிலேயே ஒரு 96 சீரியல்ல யார் நம்பர் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல உறவுகள் ரீதியான பிரச்சனையை அங்க வந்து கொண்டு வந்துடும். அந்த பிரச்சனையை அதுவும் இல்லாம அடுத்து நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து அந்த நம்பர் வாங்கின பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவரே சொல்லுவார். அப்ப அந்த 96 சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அங்க சிறப்பில்லை. அப்ப இந்த 91 அப்படின்ற நம்பர் எப்படி இருக்குங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சீரியலும் உங்களுக்கு சிறப்பில்லாத சீரியல் தான். இப்ப இந்த 91, 96, 94, 98 இந்த மாதிரி எண்கள் இருக்கக்கூடிய சீரியலை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அந்த எண்கள் எல்லாம் நமக்கு வந்து சிறப்பில்லை. அதுல என்னன்னா நம்ம வாழ்க்கையில குட்டி கரணமே போட்டாலும் கூட அங்க வந்து ஜெயிக்க முடியாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த மாதிரி நம்பர்கள்லாம் வச்சிருக்காங்களே சார் அப்படின்னா ரொம்பவே கேட்பாங்க. வைத்திருக்கக்கூடிய நபரை கேட்டால் மட்டுமே அங்க வந்து உங்களுக்கு புரியும். அதாவது யார் அந்த நம்பரை வைத்திருக்கார்களோ அவர்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கும் அவர் அந்த நம்பர் வந்த பிறகு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லும் போதுதான் அப்படிங்களா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்க டோட்டல் தொழில் ஸ்தானம் மற்றும் அதைத்தடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்களை நாம் பார்த்து டோட்டலையும் பார்த்தா தான் அவருடைய வாழ்க்கையில எப்படி அவர் வளர்ந்திருக்கார் அப்படின்றது தெரியும். அப்ப 96 அப்படின்னாக்கும் உறவுகள் பிரச்சனைகள் வந்துடும். 91 அப்படின்னாக்கும் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துரும். அதாவது எதற்குமே யாருக்குமே வந்து வேகமா எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்களே ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்வார்கள். அப்ப பணம் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னாக்கும் கை வேகமா வராது. வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கே நம்ம வந்து செலவு கொடுக்கறது கூட வந்து இழுத்து பிடிக்கும். கொடுக்க மாட்டோம். இருக்கட்டும் பார்த்துக்கலாம், அந்த அடுத்தா இந்த இது இருக்கட்டும் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னாங்க இல்லை இல்லை இருக்கட்டும் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் அவருக்குள்ள இருக்கும். அப்ப இந்த மாதிரி எண்களை நாம் கையில வைத்திருந்தோம். அந்த எண்களை நம்ம எடுத்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சணும். அப்ப சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 91, 94, 96, 98
இந்த மாதிரி சீரியல் இருக்கக்கூடிய எண்களை நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். அடுத்தது நல்ல எண்கள் எவ்வளவோ எண்கள் இருக்கிறது. அந்த எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது ஜாதகராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அதான் 5 விஷயங்களாக நம்ம சொல்றோம் ஒரு ஃபோன் நம்பர்ல. அந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம், ஜாதகம் அப்படின்னு 5 விஷயங்களாக நம்ம பிரித்து எடுக்கிறோம். அந்த 5 விஷயங்கள் நன்றாக இருந்து டோட்டலும் நன்றாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நம்பர் அது உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? இப்படி இந்த எண்கள் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்து வண்டி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வண்டி எண்கள்ல முதல் ஓனர், 2வது ஓனர், 3வது ஓனர் இப்படி வரிசையாக போகுது. இப்போ அப்பா பேர்ல இருக்குங்க சார், நான் எப்படிங்க சார் ஃபர்ஸ்ட் ஓனர் தானா அப்படி எடுக்கக்கூடாது. முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அப்பா பேர்ல எடுத்தாலும் பையன் அப்படின்னு பார்க்கும்போது 2வது ஓனர். அப்பா பேர்ல இருந்து யார் ஓட்டுனாலுமே அது 2வது ஓனருக்கு தான் சேரும். பையன் பேர்ல எடுத்து அப்பா ஓட்டினாலும் அதுவும் 2வது ஓனர். யார் பேர் அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதற்கு அடுத்து வரக்கூடிய யார் ஓட்டினாலும் அடுத்து வரக்கூடிய நபர் தான் அங்க 2வது ஓனர். அப்ப 4 ஓனருக்கு அங்க புக்கில் ஏறிச்சு சார். அப்ப 5வது ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது 5வதாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரே ஓனர் தான் இருக்குது, 4 கை 5 கை மாறிடுச்சு சார், ஆனா எங்க கைக்கு இப்போ வந்திருக்கு, எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னாலும் அதுவும் 2வது ஓனராகத்தான் நீங்க எடுக்கணும். அதாவது உங்க புக்கில் ரெஜிஸ்டர் ஆனதுதான் நமக்கு கணக்கு. அப்போ ஒரு ஓனர் மட்டும் அங்க ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா நீங்க ஓட்டக்கூடிய அடுத்து உங்க கைக்கு வந்துருச்சு 10 கை மாறி வந்தாலும் அது உங்களுக்கு 2வது தான். இப்போ உங்க பேர் அங்க ஏறினா தான் அங்க 3வது ஓனராக அடுத்தவர்களுக்கு மாறும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய எண்கள்ல நம்ம சரியாக எடுத்து நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து நமக்கு சாதகமான எண்களை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரில் ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.